Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம microbes in human welfare chapterல microbes in sewage treatment பார்க்க போறோம். Sewage அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா waste produced from cities and town. Citiesலலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும். டவுன்ஸ்லையும் அதே மாதிரி தான். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இந்த வேஸ்ட்டை தான் நம்ம சீவேஜ்னு சொல்கிறோம். இந்த சீவேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோப்ஸ், இந்த ரெண்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்கானிக் மேட்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதில் வளரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சீவேஜ் அப்படிங்கிறோம். இந்த சீவேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஓகே, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல். இப்போ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை அமைக்கிறோம். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது இந்த சீவேஜை சுத்திகரிக்கிறது, சுத்தப்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸ், பொல்யூஷன் அதிகமாக காஸ் பண்ணக்கூடியது ஏர் பொல்யூஷன் அண்ட் தென் லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதெல்லாம் காஸ் பண்ணக்கூடிய பொல்யூட்டன்ட்னா ஏஜென்ட் விச் காஸ் பொல்யூஷன், அதை குறைச்சிருவோம். எது? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் தான் சீவேஜில் இருக்கக்கூடிய பொல்யூட்டிங் ஏஜென்ட்ஸை குறைச்சி சீவேஜ் வாட்டரை லெஸ் பொல்யூட்டிங் வாட்டராக மாற்றுது. அண்ட் தென் அப்படி யார் வந்து இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் சீவேஜை லெஸ் பொல்யூட்டிங்காக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டிரோட்ரோஃபிக் மைக்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோஃபிக் மைக்ரோப்ஸ்னால் என்ன அர்த்தம்? The organism which cannot synthesize their own food. அவங்க ஃபுட்டை அவங்களால சிந்தசிஸ் பண்ணிக்க முடியாது. அதர் மெட்டீரியல்ஸ், அதர் ஆர்கானிசத்துலேருந்து அவங்க ஃபுட்டை டிரைவ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஹெட்ரோட்ரோஃபிக் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும்? இந்த சீவேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை ஃபுட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ த வாட்டர் வில் பிகம் லெஸ் பொல்யூட்டிங், த சீவேஜ் வில் பிகம் லெஸ் பொல்யூட்டிங். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் 2 ஸ்டேஜில் நம்ம வந்து சீவேஜை சுத்திகரிக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ரிமூவல். ஃபிசிக்கல் ரிமூவல்னால் ஒன்றும் இல்லை, அப்படியே இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கல், மண், மிதக்கக்கூடியது இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அப்படியே செடிமெண்ட் பண்ண வச்சு ரிமூவ் பண்ணிட்டோன்னா அதான் ஃபிசிக்கல் ரிமூவல். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் லார்ஜ் அண்ட் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். இந்த ஃபிசிக்கல் ரிமூவலை 2 விதமாக பண்ணுறோம். ஒன்று ஃபில்ட்ரேஷன், இன்னொன்று செடிமெண்டேஷன். மிதந்துட்டு இருக்கிறத ஃபில்டர் பண்ணிடலாம், வெயிட்டாக இருக்கிறத அப்படியே அடியில் படிய வச்சு செடிமெண்ட் பண்ண வச்சிடலாம். செடிமெண்டஸ்னால் கீழே வந்து படிகிறது. ஓகே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதில் எப்படி வந்து நம்ம ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் டெப்ரிஸை சீக்வன்ஷியல் ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பெரிய ஓட்டையாக இருக்கக்கூடிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணுவாங்க, அதில் எஸ்கேப் ஆகி போனது, அதுக்கடுத்து சின்ன ஃபில்டர், அதுக்கப்புறம் குட்டி ஃபில்டர். இந்த நம்ம டீ ஃபில்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இரும்பாலான ஃபில்டர்ஸை தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா சல்லடையில் சலிக்கும் போது ஓட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை வச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸை வச்சு முதல்ல பெரிய பெரிய கல்லை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் குட்டி கல், அப்புறம் அதை விட சின்ன கல். இனிமே ஃபில்டர் வச்சு ரிமூவ் பண்ண முடியாதுங்கிறது சீவேஜ்லேயே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிரிட்ஸ் அப்படின்னா சாயில் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மால் பெபிள்ஸ், குட்டி குட்டியாக கல்லுலாம் இருக்குல்ல, அதை வந்து செடிமெண்ட் பண்ண வைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த வாட்டர் பாடியை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சீவேஜ் வாட்டர் அப்படியே விட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வெயிட்டான மெட்டீரியல்லாம் கீழே அப்படியே செட்டில் ஆகும். அதுதான் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது த செட்டில்டு ஃபார்ம்ஸ். செட்டில்டு அப்படிங்கிறது என்ன? கீழே படிஞ்சிருக்கிறது. ப்ரைமரி ஸ்லட்ஜ், அதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமேல் ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு மண் கொலன்னு இருக்கு இல்லையா, அதைத்தான் ப்ரைமரி ஸ்லட்ஜ் அப்படிம்போம். ஸ்லட்ஜ் அப்படின்னா செமி சாலிட் அப்படின்னு அர்த்தம். கொலன்னு களிமண் மாதிரி சேரும் ஜகதியமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் செமி சாலிட். சாலிடும் இல்லை, வாட்டரும் கிடையாது, ரெண்டுக்கும் இடப்பட்டதுன்னு அர்த்தம். அண்ட் சூப்பர் நட்டன்ட் அப்படின்னா மேலாவிட மிதந்துக்கிட்டு இருக்கிறது. தட் ஃபார்ம்ஸ் ப்ரைமரி எஃப்ளூவன்ட். எஃப்ளூவன்ட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிக்விட் வேஸ்ட். வாட்டர் தான், ஆனால் வேஸ்ட், we cannot use it. அதான் ப்ரைமரி எஃப்ளூவன்ட் அப்படிம்போம். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டோட முடிவில் சீவேஜில் நமக்கு 2 பார்ட் கிடைக்கிது. ஒன்று ப்ரைமரி ஸ்லட்ஜ், ரெண்டாவது ப்ரைமரி எஃப்ளூவன்ட். ஸ்லட்ஜுங்கிறது கீழே படிஞ்சிருக்க கொலன்னு இருக்கக்கூடிய செமி சாலிட் பார்ட்டு, மேலே மிதந்துட்டு இருக்க வாட்டரி பார்ட்டை நம்ம ப்ரைமரி எஃப்ளூவன்ட்டுமா, எஃப்ளூவன்ட்னா லிக்விட் வேஸ்ட். இப்போது இந்த ப்ரைமரி ஸ்லட்ஜ், ப்ரைமரி எஃப்ளூவன்ட்டோடு இருக்கக்கூடிய அந்த சீவேஜ் வாட்டர் இப்போ எங்கே போகுது அப்படின்னா செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அதை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது செகண்டரி ட்ரீட்மெண்ட். ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ப்ரைமரி ஸ்லட்ஜ் அண்ட் ப்ரைமரி எஃப்ளூவன்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஏன் இதை பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா தான் இங்கே யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியானா
it will consume the organic matter in the primary effluent and primary sludge. ஓகேங்களா? So effluent is constantly agitated அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அதுக்கு உள்ளே வந்து கலக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஏரேட்டட்னா இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் பபிள்ஸ் வந்தால் ஏரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளே வந்து பபிள்ஸ் வர மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ ஏரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வந்து லார்ஜ் ஏரேஷன் டேங்க்கில் தான் இதை பண்ணுறோம். ஸோ இந்த அஜிடேஷன் அண்ட் ஏரேஷன் நடக்கிறதுனால இட் என்ஹான்சன்ஸ்னா தூண்டி விடுறது the growth of useful aerobic microbes into flocks. இப்போ ஃப்ளாக்னா என்ன அப்படின்னா, ஃப்ளாக்னா ஒரு லூஸ்லி அரேஞ்ச்ட் அந்த ஒரு மொத்தமான விஷயங்கள், அதாவது இப்போ நார் இந்த ஃபைபர்ஸ்லாம் மொத்தமாக வளர்ந்துருந்தால் ஒரு மாதிரி மொத்தமாக இருந்தால் எப்படி சொல்லுவோம், அதை தான் ஃப்ளாக் அப்படிமோ. இங்கே பாக்டீரியாவும் ஃபங்கையும் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கும். பார்க்கறதுக்கு அடையா அப்படியே பாலில் அடை மிதக்குதில்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு திக்காக ஏரோபிக் பாக்டீரியாவும் ஃபங்கையும் நிறைய க்ரோ ஆகியிருக்கும். அதுதான் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஃபங்கல் ஹைஃபேனா இந்த மாதிரி கசாமுசான்னு தேங்காய் நார் நிறைய எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபங்கல் ஹைஃபேவும் பாக்டீரியாவும் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கும். அண்ட் பாக்டீரியல் மாஸ்னால் எக்கச்சக்கமாக பாக்டீரியா அதிகமாக வளர்ந்துருக்கிறது. இப்போது மைக்ரோப்ஸ் கன்சியூம் மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர். ஸோ ஆர்கானிக் மேட்டர் இருக்கக்கூடிய அதிகமான பார்ட்டை இது வந்து கன்சியூம் பண்ணுது. ஆர்கானிக் மேட்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன, டிமாண்ட்னா பற்றாக்குறை. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் த வாட்டர், அதில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த வேஸ்ட் அதிகமாகும் போது டிசால்வ்டு ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடுது. டிசால்வ்டு ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் பிஓடி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பிஓடினா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், பற்றாக்குறை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஓடியை எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு பை த பாக்டீரியா ஃபார் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இந்த ஆர்கானிக் மேட்டர் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பிரைமரி எஃப்ளூவெண்ட்டில் அந்த ஆர்கானிக் மேட்டரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, கன்சியூம் பண்ணுறதுக்கு, இல்லை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு பாக்டீரியா எவ்வளோ ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு. இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர், 1 லிட்டர் வாட்டரில் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு பாக்டீரியா கன்சியூம் பண்ணியிருக்கு, எதுக்காக, இந்த ஆர்கானிக் மேட்டரை கன்சியூம் பண்ணுறதுக்கு இல்லை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணியிருக்கு. தட் இஸ் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வச்சு நீங்கள் ஆக்சிஜன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எவ்வளோ அப்சார்ப் பண்ணியிருக்கு, இல்லை ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாடியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வச்சு சொல்லிடலாம். பிஓடிங்கிறது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மீன்ஸ் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ கம்மியாக அந்த வாட்டரில் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தால், அதாவது ஆக்சிஜனோட பற்றாக்குறை அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அங்கே பிளான்ஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம் சச் அஸ் ஃபிஷ், இந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் அங்கே வளர முடியாது ஆக்சிஜன் இல்லாததுனால. வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் சொல்கிறோம், நாட் இன் த அட்மாஸ்பியர். ஸோ பிஓடி ஹையராக இருந்தால் அது ஹைலி பொல்யூட்டிங் வாட்டர். ஓகேங்களா? இப்போது பிஓடி ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே பொல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது சீவேஜ் வாட்டரை வந்து பிஓடி குறையிற வரைக்கும் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ செகண்டரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சீவேஜ் வாட்டரில் 2 பார்ட் நமக்கு கிடைக்குது. ஃப்ளாக்ஸ் ஆர் அலோடு டு செட்டில், அது வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் அப்படிங்கிறோம். செடிமெண்ட் ஆகிருக்கிறது, கொலன்னு இருக்கிறது ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ். இங்கே பாருங்கள், நம்ம ஃபங்கல் ஹைஃபையும் பாக்டீரியல் மாஸும் மொத்தமாக நிறைய வளர்ந்துருந்துச்சு. அது வந்து இப்போது எல்லா ஆர்கானிக் மேட்டரையும் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா ஃபங்கையே ஒரு அது திக்காக ஆட மாதிரி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை அப்படியே செட்டில் ஆக அலோவ் பண்ணணும். அண்ட் தென் மேலே மிதந்துட்டுருக்க வாட்டர், செகண்டரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மிதந்துட்டுருக்க வாட்டரை எஃப்ளூவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ், எஃப்ளூவெண்ட்னு 2 பார்ட் கிடச்சிருக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜை என்ன பண்ணணும், பம்ப்டு பேக் டு எனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர். ஸோ எனரோபிக்னா என்ன, சுத்தமாக அங்கே வந்து ஏரேஷனே இருக்காது. அப்போ ஏரோபிக் பாக்டீரியாலாம் ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். இந்த ஃபங்கல் ஹைஃபே பாக்டீரியல் மாஸ்ங்கிறது ஏரோபிக் ஆர்கானிசம், இதெல்லாம் அந்த எனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டரில் இறந்து போயிடும். ஸோ அது வந்து இனிமேல் ஆக்டிவேட்டடாக இருக்காது, இறந்து போயிடுச்சு. அங்கே எனரோபிக் பாக்டீரியானா என்ன, தே சர்வைவ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் வளரும். ஸோ எனரோபிக் பாக்டீரியா டைஜஸ்ட் திஸ் dead and decayed bacteria and fungi. ஸோ பாக்டீரியா ஃபங்கை ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து இறந்து போச்சு எனரோபிக் ஸ்லெட்ஜ் டைஜஸ்டரில் போனதும். அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எனரோபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணுறோம். இப்போது எனரோபிக் பாக்டீரியா அதில் டைஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். தீஸ் கேஸஸ் ஆர் பயோகேஸ். இந்த பயோகேஸை நம்ம
எனர்ஜியாக யூஸ் பண்ணுவோம் எதுக்கு குக்கிங் அண்ட் லைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு பயோகேஸும் கிடைக்குது அண்ட் தென் எஃப்ளூவன்ட் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவோம் தட் இஸ் ரிலீஸ்டு இன்டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இப்போ அந்த எஃப்ளூவன்ட்னால ரிவர்லேயோ பாண்ட்லேயோ பிரச்சனை வராது எஃப்ளூவன்ட்னாலே லிக்விட் வேஸ்ட் தான் பட் அங்கே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டாக குறைச்சிட்டோம் அப்போ அது போய் ரிவரில் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிசத்தையும் போய் அஃபெக்ட் பண்ணாது ஓகேங்களா ரிவர் பாண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ தேர் வில் பி நோ ப்ராப்ளம் ஃபார் organisms living in the liver, ponds and streams ஓகேங்களா so this is secondary treatment microbes in sewage treatmentல நம்ம கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் MOEF அப்படிம்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ரிவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பொல்யூஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லார்ஜ் நம்பர் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இந்த பிரைமரி செகண்டரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து நிறைய பில்ட் பண்ணோம் அலாங் த ரிவர் அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் ப்ராசஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த சீவேஜ் வாட்டர் எல்லாமே ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஸோ அதன்படி கங்கா ஆக்ஷன் பிளான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட்னால 1984 கொண்டு வரப்பட்டது எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சீவேஜ் வாட்டரும் 200 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம கங்கை நதியில் கங்கா ரிவரில் போய் கலக்குது ஸோ இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக தான் கங்கா ஆக்ஷன் பிளான் கொண்டு வரப்பட்டது ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ